அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 16/4/2024 சித்திரை மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அஷ்டமி திதி மத்தியானம் 1:24 வரையில், அதற்கு மேல் நவமி திதி. பூச நட்சத்திரம். ராகுகாலம் சாயங்காலம் 3லேருந்து 4:30 வரையில். யமகண்டம் காலையில் 9லேருந்து 10:30 வரையில். அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 7:30 to 8:30, சாயங்காலம் 5:30லேருந்து 6 வரை. சந்திராஷ்டம தினம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. நீங்கள் போட வேண்டிய நிறம், துணியின் நிறம் சிவப்பு. போடக்கூடாது அதை பழுப்பு கலர்னு சொல்லுவாங்க, அந்த சரள கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர். அதே மாதிரி சாப்பிட வேண்டியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீரை அல்லது எள்ளு சம்பந்தப்பட்டது சாப்பிட மிகவும் நன்று. இப்பொழுது ஜோதிட படத்தை சில குறிப்புகளை பார்த்துவிட்டு அடுத்தால ராசி பலன் நிகழ்ச்சிக்கு செல்வோம். இப்போ தனுசு லக்னத்தை பற்றி பார்த்துக்கிட்டோம். ஃபைனல் டச்சப் தனுசு லக்னத்தை பற்றி பார்த்துட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு விளையாட்டில் ப்ராக்டிஸ் பயிற்சி நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் ஆர்வமும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க சுறுசுறுப்பு, அந்த சோம்பல் தனத்துக்கு இடமே கிடையாது. இவங்களுக்கு மறைச்சி பேசுங்கிறது தெரியாது. எதுலேயும் வெளிப்படையாக படாபட்டுன்னு பேசிடுவாங்க. ஆமாம், நல்லா புகழ், நல்லதை அச்சீவ் பண்ணணும், அதனால் புகழ் பெறணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதே மாதிரி எப்படின்னா, நன்றி மறக்க மாட்டாங்க. ஒருத்தரை ஒன்று செஞ்சுட்டா அதை மறக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரிப்பட்ட உள்ளவங்க. பேச்சு சாமர்த்தியம், பேச்சு திறமை உள்ளவர். லாயர் அந்த மாதிரிப்பட்ட ஃபீல்டுக்கு போனால் மிகப்பெரிய சக்ஸஸாக ஆகுறாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி அந்த ஒரு கம்பீர தோற்றம், அந்த அப்பியரன்ஸ் கொஞ்சம் கம்பீரமாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் சாமர்த்தியக்காரங்க தான். அதே மாதிரி வாக்கு வன்மை, இந்த பட்டிமன்றத்தில் பேசுகிறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறதெல்லாம் இவருக்கு நல்லா வருது. நம்ம அதே மாதிரி ரிலேஷன்ட்டாக அந்யோன்யமாக இருந்துக்கிட்டுவாங்க. அதனால் இவங்கள்ட்ட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறது, சொந்தக்காரங்க இவங்க வீட்டுக்கு வர்றதெல்லாம் சுமூகமாக நடக்கும். அதே மாதிரி அந்த அப்பா பேச்சை நல்லபடி கேட்பார். கவிதா ஞானம், கவிதையில் எழுதுறதாக இருக்கலாம், இல்லை படிக்கிறதுல கூட இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த தனுசு லக்னத்தில் ராசி கூட தனுசாக இருந்துன்னு வைங்களேன், அவங்களுக்கு கொஞ்சம் பாடி வளைந்த சரீரம்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதே மாதிரி அந்த கண் கொஞ்சம் உருண்டையான கண்ணாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம், அவங்களுக்கு எப்படின்னா புஜங்கள் அந்த கொஞ்சம் நீண்டதாக இருந்துக்கிட்டு இருக்கும். கழுத்து பெருசாக நீண்ட கழுத்து தான். உடல் உறுதி, உடம்பில் பலம் ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி குரல் கணீர் கணீர்னு பேசக்கூடிய குரல் நல்ல கணீர் குரல். ஆமாம், அதே மாதிரி எப்படின்னா, அந்த மூக்கு தீர்க்கமாக இருக்கும், அழகான இதாக இருந்துக்கிட்டு இருக்கும். மகா தைரியசாலி. அதே மாதிரி இவங்களுக்கு எப்படின்னா, அந்த மற்றவங்களோட மனசில் உள்ளதை கிரகிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவங்க இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க. ஓகே, இப்போது 12 ஜோதிட ராசி பலன்களுக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. உங்களுக்கு பெருந்தன்மையான குணம், அதே மாதிரி நல்ல பெயர். தூரதேச பிரயாணம் சம்பந்தப்பட்ட முயற்சி வெற்றி அடைகிறது. ஆமாம், கோவில் தரிசனம் பண்ணிட்டு வரீங்க. அன்னை தந்தை, அதாவது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களோடு சந்தித்து பேசுகிறீங்க. அடுத்த ரிஷபராசி. வரவு செலவு கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வாகன ரிப்பேர் மூலம் எக்ஸ்ட்ரா செலவு சேருது. ஆமாம், தொழில் ஓகே. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு கூட உங்களுக்கு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், எதிர்பார்த்த அளவுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. புகழ்பெற்ற கோயிலுக்கு சென்று வர வேண்டிய, தரிசனம் பண்ணிட்டு வரீங்க. ஓகே, நல்ல வாய்ப்பு. அடுத்து மிதுன ராசி. உத்தியோகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது. உத்தியோகம் டெம்பரரியாக இருக்கிறவங்களுக்கு பெர்மனண்ட் ஆகுது. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமாகிறது.
உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் கூட கிடைச்சிக்கிட்டு இருக்குது. நண்பர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப்பு கூட உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து எந்த கிரகமுமே பகை மறைவு வீட்டில் இல்லாதனால இன்றைய பொழுது நல்ல பொழுதாகவே கழிகிறது. அடுத்து கடகராசி. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இளைஞர்கள் அந்த கவர்மெண்ட் எக்ஸாமு எழுதிக்கிட்டே இருங்க. ஏன்னா பர்டிகுலராக வந்து பேங்கு ரெவன்யூ சம்மந்தப்பட்ட துறையில் உள்ள எக்ஸாம் வந்துச்சுன்னா கால்வர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்டில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வருகிறது. அதே மாதிரி அப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே இருக்கிறாங்க. ஸோ அப்பா பேச்சை மதித்து நடங்க, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வருகிறது. அடுத்து சிம்மராசி. குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகிற ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் நல்ல பீரியடு தான். அதுவும் வந்து 90% ஆண் குழந்தை தான் வாய்ப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. கடவுள் பக்தி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. நேரத்துக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்ருங்க. டயத்தை வந்து இது பண்ண வேண்டாம், விட்டு கொடுக்க வேண்டாம். கரெக்டான நேரத்துக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்ருங்க. அடுத்து வந்து கன்னியாராசி. மாணவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எஜுகேஷனில் இன்வால்மெண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அம்மாவுக்கு வந்து தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரிப்பட்ட சின்ன வியாதி வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து வாகனம் கூட சின்ன பிரச்சனை இதை கொடுத்துக்கிட்டு இருக்குது. நண்பர்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள். ஆமாம், என்ன காரணம்? பணத்தட்டுப்பாடு ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு டென்ஷனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து வந்து துளாராசி. எதிர்ப்புகள்லாம் வந்து விலகிறது. ஆமாம், விரோதியாக பார்த்த வீட்டில் உள்ளவங்க கூட இப்போ உங்களை நட்பு பாராட்டுகிறார்கள். கடனோ உடனோ ஏதோ தேவையான அளவில் பணம் கிடைக்கிறது. உங்களோட அதாவது வந்து பிரதர் சிஸ்டர் கூட பிறந்தவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா வருமானத்திற்காக துணை தொழில் சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணுறீங்க. அடுத்து விருச்சிக ராசி. பணம் தேவையான அளவுக்கு வந்து செலவாகிறது. ஆமாம், என்னென்னா குழந்தைக்கு வந்து மருத்துவ செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாகிக்கிட்டு இருக்குது. அதிர்ஷ்டம் வாரது மாதிரி வந்து தள்ளி போய்கிட்டு இருக்குது. வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி ஒன்று வந்து சேருகிறது. எதற்கெடுத்தாலும் அந்த கோபம் டென்ஷன் தான் கம்மியாக மாட்டேங்குது. ஆமாம். அடுத்து தனுசு ராசி. குழந்தைகளின் பேச்சு, அந்த டான்ஸு, அந்த ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உங்களுக்கு அந்த குழந்தை வந்து உங்கள் அப்பா மாதிரி இருக்கிறது உங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பணம் எக்ஸ்ட்ராவாக வருகிறது. ஏதாவது புதிய கோர்ஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து மகர ராசி. தொழிலில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சேஞ்ச் வருது. மனைவி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆமாம், மனைவி சந்தோஷமாக இருந்தால் வீடும் சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்காக அளவுபடுத்துறதுக்காக செலவு பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து நண்பர்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. மனசு வந்து நிறைவாக இருக்கிறது. அடுத்து கும்பராசி. அதே ஸ்மால் ஜேர்னி, சின்ன பிரயாணம். ஃபைனான்ஸு பரவாயில்ல, வரும், சீரியஸான பிரச்சனை கிடையாது. பேரண்ட்ஸோட ஹெல்த் கண்டிஷன் கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. பணத்தை வந்து கடன் கொடுக்க வேண்டாம். உங்கள் பணத்தை யாருக்காவது கொடுத்தீங்கன்னா திரும்ப வர்றது செய்கிறதில்ல, அதுதான் மெயின். அதே மாதிரி வந்து அந்த நையாண்டி பேச்சு, நக்கல் நையாண்டி பேச்சு, அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறதெல்லாம் வேண்டாம், அதை குறைத்து கொள்ளுங்கள். நண்பர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகள் வந்து படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. எப்பவும் புக்கை எடுத்து வச்சுட்டு எனக்கு அதை சொல்லிக் கொடு, இதை சொல்லிக்கொண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து மீனராசி. அதாவது வந்து காரணம் இல்லாமல் கடுமையான வார்த்தையை உபயோகப்படுத்திக்க, திடுக்குன்னு நீங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சம் ரேஸாக பேசுகிறீங்க. உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வந்து அந்த சிலர் வந்து படிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் படிக்க போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கிறது. மகன் அல்லது மகளுக்கு வந்து திருமண வரன் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், குடும்பத்தில் வந்து மங்களகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான டிஸ்டர்பன்ஸ், தடை வந்து விலகிறது. அதனால் இன்மை வந்து குடும்பத்தில் சுமூகமாக போகுது, எல்லாம் மகிழ்ச்சி நிலவப் போகிறது. நண்பர்களே, இத்துடன் அந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது.
மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பாலு.